2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம். கராத்தே முனியப்பன் சாமி ஜோதிடம் திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதை பெரியடிச்சம்மா தாயை வணங்கி, அப்பன் கராத்தே முனியப்பன் சாமி வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் வாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலனுக்குள்ளே போகலாம். இது எப்படி நம்ம கோச்சார பலன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, ஒரு மனிதன் பிறக்கும்போது எப்படி நம்ம அந்த நாள் அந்த மாதம் வருடம் டைமை வச்சு நம்ம எப்படி ஒரு ஜனகால ஜாதத்தை நம்ம உருவாகி அந்த அமைச்சு நம்ம அந்த பலனை பார்க்குறோமோ, அதுபோல தான் இந்த அக்டோபர் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா மேசராசினியர்களுக்கு இது தாங்க வரைபடம், கோச்சார ரீதியாக வரக்கூடிய வரைபடம். இது மூலிமா எந்த கிரகம் எந்த கிரகம் எந்த சாரை வாங்கி எந்த பாவகத்தில் எந்த ராசியில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் நம்ம இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்திங்கனாக்கா இது வெறும் கோச்சார பலன் தான். இது பார்த்திங்கனாக்கா நம்ம ஜனகால ஜாதகம் சிறப்பான பலன் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்திங்கனாக்கா மேசராசியோட தன்மைகள் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அப்போ அந்த மேசராசியோட தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அது கோபம், அந்த பிடிவாதம், அந்த முரட்டு சுபாவம், எதிரி முட்டி மோதுறது, அதாவது கண்ட்ரோல் இல்லாத கண்ட்ரோல் இல்லாத யார் பேச்ச கேட்காம தான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம், இந்த மாதிரி போய் எதுலேயும் முட்டி மோதி கடைசியாக அதோட இப்படி ஆகி போச்சுங்கிறது ஆலோசனை கேட்குறது. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமான்னு கேட்டாக்கா, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய கண்டிப்பாக இருக்குமானே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பல வீடியோ பல விதமாக சொல்லியிருக்கேன், ஒன்று சொல்லிக்கலாம். ஓகேங்களா? பலனுக்கு போகலாமா? ரைட், ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு கிரகம் என்னென்ன சாரத்தில் இருக்குது, எந்தெந்த பாவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அப்படி சொல்லிடுவோம். ஓகே, சொல்லி அப்படி பலன்னு போயிடலாம். ஓகேங்களா? இந்த ராசிநாதன் பார்த்திங்கனாக்கா என்ன பாவத்தில் என்ன அமைப்பில் இருக்கார், மேசராசிக்கு யாருங்க அதிபதி? செவ்வாய் அதிபதி. அப்போ 1 கூட 8 கூட அவர் தான் அதிபதி. ஓகேங்களா? அப்போ அந்த செவ்வாய் 1 கூட ராசி அதிபதி பார்த்திங்கனாக்கா தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு மிதனத்தில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ புனர்பூசம் யாரோட? குருவோட பாதம். ஓகேங்களா? அப்போ குருவோட சாரம்னா அப்போ இந்த ராசிக்கு எத்தனை கூடியவர்? 9 கூடியவர் 12 கூடியவர் சாரத்தில் உங்கள் ராசினால பயணிச்சுக்கிறார். அது 8 கூட தன் சாணத்துக்கு 6ல் அதே மிதனத்தை தான் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா 2 கூடையவன் 7 கூடையவன். அப்போ 2 கூட 7 கூடிய யார்? இந்த ராசிக்கு சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவான் பார்த்திங்கனாக்கா அதாவது தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு, அதாவது தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு 7ல் துலாம் வீட்டில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ அவர் என்ன சாரத்தில் பயணிக்கிறார்? அதாவது ராகுவோட சாரமான சுவாதி சாரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு. அதாவது புஷ்கர மாதம், அதாவது பார்த்திங்கன்னா சுவாதி 4ஆம் பாதத்தில் உங்களுடைய 2 கூட 7 கூட சுக்கிர பகவான் பயணிக்கிறார். ஓகேங்களா? ஆட்சி பெற்று உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு 3 கூடையவன் 6 கூடையவன் புதன் பகவான். அப்போ அந்த 3 கூட 6 கூட புதன் பகவான் பார்த்திங்கனாக்கா 3 கூட தன் சாணத்துக்கு 4ல் ராசிக்கு 6ல் கன்னி வீட்டில் தான் வீட்டில் பார்த்திங்கன்னா உச்சம் பெறார். அந்த இடத்துல உச்சம் ஆச்சு. ஓகேங்களா? வச்சுங்க. ஓகேங்களா? உச்சம் தான் சொல்லப்படுது. ரைட், ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு? அவர் அஸ்தம் 3ஆம் பாதத்தில் சந்திரனோட சாரத்தில் இந்த 4 கூடிய சாரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ பார்த்திங்கனாக்கா 6 கூடையும் 6லேயே இருக்கார் கன்னி புதன். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ 4 கூடிய சந்திரன் பார்த்திங்கனாக்கா அவர் எங்கே சிம்ம வீட்டில் இந்த பாகத்துக்கு 5ஆம் இடமான சிம்ம வீட்டில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட். அவர் என்ன சாரத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறாரு? அவருக்கு இந்த காலகட்டங்களில் பூரம் சாரத்தில் பயணிச்சுட்டு இருக்கார். ஓகேங்களா? அப்போ 2 கூட 7 கூட சாரத்தில் தான் அவர் பயணிச்சுட்டு இருக்கார். ஓகேங்களா? ரைட். அப்போ சிம்ம சூரியன் எங்கே இருக்கிறாரு? தன் சாணத்துக்கு 2ல் ராசிக்கு 6ல் கன்னி வீட்டில் புதனோட பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ அங்கே இப்போ சூரியனுக்கு அவருக்கு 6 டிகிரிக்கு மேலே வித்தியாசம் இருக்குது. அதனால் புதன் அவ்வளோ அஸ்தங்கமெல்லாம் ஆகலை, நல்லா தான் இருக்கார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ சூரியன் என்ன சாரம் பெற்றிருக்காரு? அஸ்தம் 3ஆம் பாதம் பெற்றிருக்காரு. ஓகேங்களா? அப்போ கேது பார்த்திங்கனாக்கா அஸ்தம் 1ஆம் பாதத்தில் அதே கன்னி வீட்டில் புதன் சூரியனோட கேது பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா கேது பரமண்டாக இருப்பார் 1.5 வருஷத்துக்கு. அப்போ கேதோட தான் புதனும் சூரியன் பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இப்போ 10 கோடி 11 கூடையவன். ஓகேங்களா? 10 கோடி 11 கோடி இந்த ராசிக்கு யாருங்க? சனீஸ்வர பகவான். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு பார்த்திங்கனாக்கா பாதகாதிபதி அண்ட் லாபாதிபதி அவர் தான். ஓகேங்களா? அப்போ 10 கோடி மகர சனி பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு 2ல் ராசிக்கு 11ல் கும்பத்தில் ஆட்சி பெற்று வக்கரமாக வரார். ஓகேங்களா? அப்போ யாரோட சாரத்தில்? சதயம் 4ஆம் பாதத்தில் வக்கரமாக வரார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இப்போ 12ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகு பகவான் உத்திராட்டு 2ஆம் பாதத்தில் பயணிச்சிட்ருக்கார். கேது அஸ்தம் 1ல் பயணிச்சிருக்கார். ஓகேங்களா? இதுதான் இந்த கிரகத்தோட நிலைகள், சாரங்கள், நிலைப்பாடுகள். ஓகேங்களா? அப்போ இதுக்கு நம்ம என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த மாதங்களில் அதாவது
உங்கள் ராசி நான் வாங்கிയത് என்ன சார் எது 9 கோடி 12 கோடி சாரை வாங்கி இப்போ அது 3ஆம் இடத்துல இருக்குது. அது 3 அவருக்கு இடம் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் அதிபதி புதன் பகவான் 6ல் போய் அமர்ந்து ஆட்சி பெற்று சூரியனோட கேதுவோட பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இது வந்து நம்ம பலன் இது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இந்த காலகட்டங்களில் அதாவது பெரிய ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறவங்க, இந்த கல்லூரி இதை வச்சு நடத்துகிறவங்க, கோயில் ஸ்தாபனம் நடத்துகிறவங்க, ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, அதாவது மூலிகை பொருளாக இருக்கட்டும், சாமிக்கு அதை எந்த ஒரு பொருள் வகையாக இருக்கட்டுங்க, மொத்தத்தில் ஆன்மீக சேர்ந்த தொழில், அது துணி வகையாக இருக்கட்டும், எந்த வகையான அமைப்பில் அவங்க வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதங்களில் ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குதுன்னு கேட்டால் இருக்கும். அவங்களோட சிறு பையனோட தூரத்து பயணமாக இருக்கும். அவங்க முயற்சிக்கு ஏற்ற ஊதியங்களும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பெரிய கல்லூரி வச்சு நடத்துகிறவங்க, பெரிய டூரிஸ்ட்டு பஸ் ஒரு பஸ் 4 பஸ் வச்சு ஒரு 5 ஒரு 10 பஸ்ஸுக்கு மேலே வச்சுன்னா அந்த டூரிஸ்ட்டு பேசஞ்சர் கூப்பிட்டு வர்றது. ஓகேங்களா? அதாவது ஒரு பஸ்ஸு கம்பெனி வச்சு நடத்துறது, அதெல்லாம் டூரிஸ்ட் மாதிரி தானுங்க. ஓகேங்களா? அப்போ தனியார் பஸ்ஸு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி வச்சு ஒரு பயனாளிகளாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் சிறப்பாக இருப்பாங்க. அதில் சிறப்பான டிரைவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி காலங்களில் பார்த்திங்கன்னா சிறப்பான பயணம், சிறப்பான ஒரு அமைப்பு வருமானம் வரும். அதே மாதிரி காலகட்டங்களில் அதாவது கும்பாபிஷேகம் இந்த மாதிரி அமைப்புகள் கலந்துக்கூடிய அமைப்பு சிறப்பாக வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், புனித யாத்திரை இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு வரும். பிஹெச்டி படிப்பு, உயர்கல்வி படிக்கக்கூடிய காரணம் வந்து ராசிக்காரங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நம்ம வருமானமெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் அதாவது தடை தாமதம் கொடுத்தாது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருமானத்தை கொடுப்பான்னு கேட்டாங்க, நல்லா வருமானத்தை கொடுத்துருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஜாதி விட்டு ஜாதி, இனம் விட்டு இனம், மதம் விட்டு மதம், ஏரியா விட்டு ஏரியா, இந்த மாதிரி பயணிக்க அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வருமானங்கள் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். அது இன விட்டு இனம் திருமணம் பண்ணவங்க குடும்பம் நல்லா பார்த்து இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். அது இன விட்டு இன திருமணம் இந்த காலகட்டங்களில் ஒரு அமையக்கூடிய புரட்டாசி மாதமாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது கூட அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்படி புரட்டாசி கல்யாணம் நடக்குது அப்படின்னு சில கேட்டிங்கனாக்கா திடீர் கல்யாணம், அதை பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராத விதமான கல்யாணமாக இருக்குது. ஜாதி பேதம் இல்லாத ஜாதி மதத்தில் 4 லட்சம் பார்க்காத ஒரு அமைப்பில் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த திருமணம் நடக்குமானா திடீர்னு கல்யாணம் திடீர்னு வைபவம் இந்த கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு பார்த்திங்கன்னா நம்ம தூரத்து பயணம், புனித யாத்திரை இந்த மாதிரி போகிறது. ஓகேங்களா? குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் பார்த்திங்கனாக்கா திடீர்னு பார்த்திங்கனாக்கா ஒரு ஆன்மீக பற்று இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டங்களில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூரத்து ஆலயங்களுக்கு, அதாவது பிரம்மாண்டமான ஆலயங்கள், திருப்பதி இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்திங்களா, ராமேஸ்வரம், காசி இந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு போகக்கூடிய அமைப்பும், குடும்பத்தோட சில நபர்கள் போகக்கூடிய அமைப்பு இந்த மாதங்கள் இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா இருக்குதுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம குடும்பத்தை விட்டு ஊர் பயணிக்கிற வந்து காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். மாவட்டம், ஊர் விட்டு ஊர், மாவட்டம், அதாவது மாநிலம் விட்டு மாநிலம் இந்த மாதிரிலாம் பயணித்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல வருவாய், நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல சிறப்பு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க, ஓகேங்களா, அவங்களுக்கு இந்த காலகட்டம் அது எல்ஐசி பாலிசி, இன்சூரன்ஸு, ஆயுள் காப்பீடு திட்டம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அலைச்சலை கொடுத்தாலும் கடைசியாக வந்து நல்ல ஒரு புரோஜனத்தையும் நல்ல ஒரு வரவேற்பு நல்ல சிறப்புன்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேலைகளுக்கு நம்ம வந்து நீண்ட தூரம் பயணம் பண்ணி ஒரு பஸ்ஸுக்கு 2 பஸ்ஸு மாறி போகிறோம், இல்லை பைக்கில் பயணம் பண்ணாலும் பார்த்திங்கனாக்கா குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே 1 மணி நேரத்துக்கு பயணம் செஞ்சு அந்த இடத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அன்றைக்கி இந்த துறைக்கு போகிறவங்க அனைவரும் பார்த்திங்கனாக்கா இந்த மாதங்களில் சிறப்பான சிறப்பான ஒரு ப்ரமோஷன், ஒரு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அது கூட எந்த ஒரு புதுசாக எந்த ஒரு காரியம் அந்த விஷயம் நினச்சிருந்தாலும் அந்த காரியம் நடக்கிறதுக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்கும்போது கேட்டால் நடக்கக்கூடிய தாட்டு கிடைக்குங்க. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம கூட்டாக தொழில் பண்ணுறது காலகட்டம் நல்லா இருக்குமான்னு கேட்டாக்கா நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குதுங்க. அது இன விட்டு இனம் இந்த மாதிரி கூட்டாளிகள் வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன விட்டு இனம் கல்யாணம் பண்ணவங்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க, ஓகேங்களா, அவங்களுக்கு பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தேனிலவு, சுற்றுலா இதெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமான வாய்ப்பு கிடைக்கிறது உண்டான அமைப்பு கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நம்ம பூர்வீகத்தில் வீடு கட்டுறோம், பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா அமைப்புகளாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அந்த அதிபதி பார்த்திங்கனாக்கா 6ல் அமர்ந்ததுனால பார்த்திங்கனாக்கா அவர் வாங்கின சாரம் பார்த்திங்கன்னா அஸ்தம் சாரம் அது வீட்டு அதிபதி வாங்கியிருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பிரச்சனையை சந்திச்சு நம்ம நேரத்தில் வீடு வாசல் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாக்கா கடன் இப்போ பேங்கில் லோன் வாங்கி லோன் வாங்கி நம்ம வந்து வீடு கட்டுற மாதிரி இருக்குது பூர்வீகத்தில். அதே மாதிரி குழந்தைங்களை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டீனேஜ் குழந்தைங்கள ஒரு கல்லூரியில் ஒரு புதுசாக இப்போ சேர்த்தணும் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் சேர்த்தலாம். அது உடனே வாங்கி சேர்த்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். இல்லை அரசாங்கம் ஒரு சர்வீஸ் அந்த மாதிரி அமைப்பில்
நம்ம கல்லூரியில் சேர்த்துற மாதிரி ஒரு அமைப்புகள் வரும் ஓகேங்களா. அது நல்லாயிருக்கும், இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். அதே வந்து காலகட்டங்களில் ஒரு மாந்திரிக ஜோதிடராக இருக்கிறவங்க, மாந்திரிகவாதியாக இருக்கிறவங்க, அதே தொழிலாக பண்ணுறவங்க ஓகேங்களா. அது கலைத்துறை, அரசியல் ஓகேங்களா. இந்த மாதிரி துறையில் அமைப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும்னு கேட்டாக்கா நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் கொஞ்சம் பாயிண்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதே வந்து காலகட்டங்களில் அவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி அரசியல் மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி அணுகிறவங்களாம் பார்த்திங்கனாக்கா இந்த பெருமாள் வழிபாடு, ராகுதி விநாயகர் வழிபாடு, சிவன் வழிபாடு இந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும். மற்ற எதுக்கு ரொம்ப மோசமாக ஒரு ஆள் இதாக இருந்ததுனாக்கா அதில் பரிகாரம் என்கிட்ட பிறகு என்கிட்ட கேளுங்க, நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் ஓகேங்களா. ரைட் ஓகே. எல்லாம் சொல்கிறதுக்கு இன்னும் டைம் பத்தாது, அதுதான் ஓகேங்களா. ரைட் ஓகே. அதாவது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது தாய் வழி சொத்துக்கெல்லாம் நமக்கு இந்த காலகட்டத்தில் வருமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடைப்பட்டு ஒரு நிதானமாக ஒரு சின்ன சச்சரிப்பு அப்புறம் வரும். அதே மாதிரி ஆட்கள் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறோம், ஆட்கள் வச்சு நாங்கள் வந்து பரமண்டலம் வேலை பண்ணி பொழைச்சிட்டு இருக்கிறோம், ஆட்களை சப்ளை பண்ணுறது, அது ஒரு கமிஷன் எடுக்கிறது, இல்லை ஒரு கேட்டரிங் வச்சு நடத்துறது, இந்த மாதிரி அமைப்புலாம் நான் வச்சு நடத்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க எங்களுக்கெல்லாம் எப்படிங்க இருக்க போகுது இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டங்கள் நல்லாவே இருக்குங்க ஓகேங்களா. அதாவது உணவு சம்மந்தப்பட்ட ஒரு கேட்டரிங் அதுக்கு உண்டான ஆள் அமைப்புலாம் நல்லாயிருக்கும். அது வீடு, மனை இதெல்லாம் வந்து கட்டி விற்கிறவங்க, அது வந்து பொருளை செங்கல் மணல் விற்கிறவங்க, அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி அதாவது பொருள் அது உபயோக பொருள் விற்கிற கடை ஸ்தாபனம் ஓகேங்களா. இதுக்கு அனைத்தும் வந்து இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் சுணக்கத்தை கொடுத்து கொஞ்சம் வியாபாரம் நல்லா லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான ஆட்கள் அமைப்புக்கு உண்டான அமைப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி தொழிலில் பார்த்திங்கன்னா நாங்கள் லோன் எடுத்து பண்ணுறோம், கடன் வாங்கி பண்ணுறோம், அரசாங்க லோனு, அதாவது பேங்க் லோன் எடுத்து தனியார் லோனு, அரசாங்க பேங்க் லோன் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி காலகட்டங்கள் ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு மத்தியமான தனிமையில் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம காலகட்டங்களில் ஒரு காதல் விவகாரம் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதனமாக நிதானமாக இருக்கணுங்க. எடுத்துமா கவுந்தரம் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் காரியத்தில் மாட்டிக்கும், கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நம்ம தந்தையார் பார்த்திங்கனாக்கா தூரத்து பையன் ஆன்மீக பண்ணி போகக்கூடிய அமைப்பில் இருப்பார். தந்தையாரோட வருமான பொருளாதார காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து ஒரு லெவலாக ஒரு சூதனமாக தான் இருக்குது. பெருசாக சொல்கிற அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் ஓகேங்களா. அதனால் தந்தையார் பார்த்து இந்த காலகட்டங்களில் யாரும் பேச்சுவார்த்தை கொடுக்குறது, உறுதிமொழி கொடுக்குறது பார்த்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஓகேங்களா. ரைட் ஓகே. அதாவது பார்த்திங்கனாக்கா நம்ம 2ஆம் இடத்துல வந்து 9 கோடி 12 கோடி இருக்காங்க. ரைட் ஓகே. அப்போ அது அந்த இடத்துல என்ன இருக்கும், தந்தையாருக்கு பார்த்திங்கன்னா சுப வேலையை சுப செலவு பண்ணலாம், தந்தையாருக்கு அறுவதானியம் பண்ணுறது ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா சில ஜாதகம் மேற்கொண்டு படிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் படிக்கிறது ஓகேங்களா. அப்போ தர்மகர்த்தா காரியகர்த்தா இந்த மாதிரி அமைப்பில் நம்ம ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பாதிப்பு இருக்காதுங்க. அது மூலிமா குடும்பத்தை ரன் பண்ணுறவங்க, இப்போ அவங்கள வாழ்வாதாரம் ரன் பண்ணுறவங்க அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதாவது இயற்கை வளம் ஆன்மீக வளத்தை தொடர்றவங்களுக்கு இந்த மாதங்கள் நல்லா இருக்குமான்னு கேட்டாக்கா பொருளாதார ரீதியாக, குடும்பத்து ரீதியாக சிறப்பாக இருக்கணும்னா சிறப்பாக இருக்கக்கூடிய தருணம் கொடுக்குங்க. இதெல்லாம் கூட்டு தொழிலாக பண்ணுறோம், ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, சீட்டா சூதாட்டம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய அளவில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இந்த மாதங்களில் ஒரு கை கொடுக்குமான்னு கேட்டால் ஒரு கை கொடுக்க வண்ணமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஓகேங்களா. அதே தொழில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிலைப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை தான் கொடுக்குங்க ஓகேங்களா. அது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் சதய சாத்திரங்கிறது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது வெளியூர் பயணம் ரொம்ப லாங்கில் தொழில் பண்ணுறது, ரயில் பயணத்தில் தொழில் பண்ணுறது, விமானம் மூலிமா தொழில் பண்ணுறது, ஏற்றுமதி இறக்குமதி, ஊர் விட்டு ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழில் நல்லாவே இருக்கும், நல்லா லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரிகள் இந்த மாதிரி உங்களோட உதவிகள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மத்திய நிலையில் நிலைப்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நண்பர்களுடைய அமைப்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை தான் இருக்கும். 2ஆம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருக்குதான்னு கேட்டமாக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் திருமணம் பண்ணவங்களும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏதோ கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அவங்களே ஒரு லாபங்கள் எதாவது இருக்குமான்னு கேட்டால் இன விட்டு இனம் பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணம் பண்ண அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்க மாட்டேன், நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமான்னு கேட்டால் இருக்குதுன்னே சொல்லலாம் ஓகேங்களா. அப்போ அந்த பார்த்திங்கனாக்கா நம்ம எப்படி பார்த்தா தூரத்து பயணம் ஆன்மீகம் இதெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி ஒரு கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ஸ் கேஸ் இதெல்லாம் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டால் அது நமக்கு சாதகமான தீர்ப்பு பார்த்திங்கனாக்கா நீ தீர்ப்பு எப்படி நினைக்கிறீங்களோ அந்த தீர்ப்பு ஒன்றா சேர்ந்து வாழலாம் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான தீர்ப்பு அதுக்கு உண்டான வளமாக வரக்கூடிய சிறப்பணத்தை கொடுக்கும் ஓகேங்களா. ரைட்டு. அது போல் பார்த்திங்கனாக்கா இப்போ போர்வால் பண்ணுறவங்க, கிணறு வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் பார்த்து இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நிதானமாக தான் பண்ணுங்க, கொஞ்சம் உஷாரோடு பண்ணும்போது இந்த மாதிரி தொழில்காரர்களுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த பஸ்ஸு இப்போ பாடி செய்கிறவங்க அதே பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது ரயில் பெட்டி இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி ஆள் தொழிலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அது கொஞ்சம் மத்திய நிலையில் இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு தொடர்பில் ஏற்றுமதி இறக்குமதி அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பார்த்தா நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கந்து வட்டி பயன்ஸ் நடத்துகிறவங்க பண்ணுறவங்களாம் இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு அளவுக்கு நல்ல முறையாக போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது கேது இதெல்லாம்
பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் முறைக்கடி கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஆரம்பத்தில் ராகு கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதத்தில் இந்த மாதங்களில் பிறவி எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அடுத்தது மோட்சம் இல்லாத அமைப்பில் 12ஆம் இடத்துல ராகு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கேது புதன் தொடர்பு சூரியன் அதாவது வந்து இந்த தொடர்பு பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா அடுத்த பிறகு இல்லைங்கிற ஒரு தொடர்பு கொஞ்சம் மத்திய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறந்து ஒரு ஆராய்ஞ்சு ஒரு பொறுமையை பார்த்து நிதானமாக பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட பதிவு. அப்போ டைம் நம்மளுக்கு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருப்பேனுங்கிறத நான் அடுத்த பதில் நல்லா ஒரு பதில் சொல்லியிருக்கிறேன். அது பிரகாரம் பார்த்து தெரிஞ்சுக்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.